ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும் நமஸ்காரம். நாங்கள் இன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. இந்த ஸ்நாக்ஸ் என்னென்னா நாகர்கோவில் ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இது வந்துட்டு நார்மல் கொழுக்கட்டை இல்லை, இது வந்து பிடி கொழுக்கட்டை. நார்மலாக இதை வந்துட்டு நார்மலாக ஸ்வீட் வச்சு செய்வாங்க. இதை நாங்கள் ஸ்பெஷலாக என்னென்னா கருப்பட்டி வச்சு பண்ணுறோம். அப்புறமா என்ன பண்ணேன்னா கருப்பட்டியை வந்துட்டு அதை பாகு மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அரிசி மாவு எடுத்து அதை நல்லா வறுத்து அது கூட அந்த சீனி பாகை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது அதை மறுபடியும் ஊற்றி ஒரு பதத்துக்கு நம்ம கையை வச்சு நல்லா பிணையணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக போட்டால் அது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சிறுபைத்தம் பருப்பு வறுத்து வச்சுருக்காது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு நல்லா இப்போ மாவோட சர்க்கரை பாகு, தேங்காய் ப்ளஸ் அந்த சிறுபைத்தம் பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுது மாதிரி நல்லா 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 மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சி எடுக்கணும். பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உடனே இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைம் வைக்கணும். மாவு ரெடியான உடனே நம்ம ஒரு இட்லி கொப்பரை எடுக்கணும். இட்லி கொப்பரை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி தண்ணியை சூடு பண்ண வைக்கணும். சூடு பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் விடணும். இப்போ இந்த ரெடியாக இருக்க மாவை மறுபடியும் கொஞ்சம் கிளியராக ரெடி பண்ணணும். ரெடியான உடனே மறுபடியும் கொஞ்சம் உள்ள தேங்காய் அந்த பூ எல்லாமே மிக்ஸ் ஆகுது வரைக்கும் மறுபடியும் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கையில் சின்ன சின்ன இதாக நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன பிடி கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி வைக்கணும். இது உங்களுக்கு தேவையான சைஸ் படி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சா போதும். வீட்டில் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள் இருந்தால் ரொம்ப சின்ன சைஸாக இது பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவே வைங்க. பெருசாக வச்சு எல்லாமே நீங்கள் பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் தடவை தேவையில்லை. அது ஒட்டாது, அரிசி மாவுனால் வந்து ஒட்ட வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க, அது வந்து ஹீட் ஆயிரும். அந்த இட்லி கொப்பரைக்க நீங்கள் வந்துட்டு இதை எடுத்து உள்ளெல்லாம் வைங்க. வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட், ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டாலே போதும். இது ஈஸியாக அவிஞ்சிடும். 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு இது பண்ணி வைங்க. இது ஆக்சுவலாக விசில்லாம் தேவையில்லை, இதில் விசில்லாம் வராது, அதனால் தேவையில்லை. இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான சுவையான கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இது வந்துட்டு என்னென்னா நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணுறதுனால இது வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்கும். நார்மலாக வேறு நீங்கள் சீனி சர்க்கரை அதெல்லாம் போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் வரும். இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் செஞ்சு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரிஷாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். அவன் 2-3 சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் வந்ததுனால நாங்கள் அந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்காண்டி இதை வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு ரெடி பண்ணி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் எல்லாம் கமெண்ட்லாம் பண்ணாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு 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 சொல்லு.